பதினெண் சித்தர் திருவடிகள் போற்றி. எனது ஆசான் கொங்கணவர் அவர்களின் திருப்பதங்களையும் வணங்கி இன்றைய பதிவில் நம்ம தொடங்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் காலக்கணிதத்தில் ஒரு சித்தர்கள் கொடுத்த காலக்கணிதத்தில் ஒரு பாடம் பஞ்சபட்சி. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் அவங்கவுங்க நட்சத்திரத்துக்கான அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களோ அந்தந்த நட்சத்திரத்துக்கு ஒரு பூதம் வேலை செய்யும். அந்த பூதத்தை தான் 5 பச்சையாக கொடுத்துருப்பாங்க. அதுபடி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு நீங்கள் உங்களுடைய பச்சையை கண்டுபிடிச்சிக்கலாம். ஜாதகம் நம்ம சொல்லும்போது நம்ம பிறந்த ஜாதகம் தான் எல்லாருமே இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். உண்மையாக அதை சொல்லப்போனால் நம்ம கருவில் உருவாகிற அந்த நேரம் இருக்கு இல்லையா, அதில் தான் உண்மையான நம்மளுடைய பிறந்த நேரம்ங்கிறது கருவில் உருவான நேரம் தான். அதுபடி நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம இப்போ சுகப்பிரசவம் ஆகிறாங்க இல்லையா, அதுவும் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு இந்த கணக்கு வராது. ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு கரு உருவான நேரம் கண்டுபிடிக்க முடியாது. அது செயற்கையானது. அவங்களுக்கு ஜாதகம் ஒன்றும் பண்ண முடியாது. சுகப்பிரசவமாக ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால் சுகப்பிரசவமான நேரத்தை வச்சு அதுலேருந்து ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கு இத்தனை நாள் இத்தனை நாளுக்கு முன்னாடி இவங்க கருவில் உருவாகியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கணிச்சிக்கலாம். அது சித்தர்கள் அந்த கணக்கு சொல்லியிருக்காங்க. அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம அப்படி கருவில் உருவான அந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதுதான் உங்களுடைய கரெக்டான டைமிங், சரிங்களா? அதுபடி வந்த ஜாதகத்தில் உங்களுக்கு என்ன நட்சத்திரம் வருதுன்னு பாருங்கள். அப்போ என்ன நட்சத்திரம் நடப்பில் இருந்ததோ அதுதான் உங்களோட உண்மையான நட்சத்திரம். அப்படி அந்த நட்சத்திரத்துக்கான பட்சிகள் என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல இது நட்சத்திர பட்சி. அடுத்து நீங்கள் என்னென்ன திதியில் பிறந்தீங்களோ அதுக்கு ஒரு பட்சி இருக்குது. நாம பட்சி. உங்களுடைய பேர் என்னவோ அந்த பேரோட முதலெழுத்து படி பட்சி பார்க்குறது நாம பட்சின்னு இருக்குது. நிறைய பட்சிகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர பட்சி, சரிங்களா? முதல்ல வல்லூர், அதாவது நிலபோதத்தில் வரக்கூடிய வல்லூர். இது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். இவங்க எல்லாருமே வல்லூர் பட்சியில் வருவாங்க. அடுத்தது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம். இந்த நட்சத்திரக்காரங்க ஆந்தை பட்சியில் வருவாங்க, சரிங்களா? அடுத்து உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம். இவங்கெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காகம் பட்சியில் வருவாங்க. அடுத்து அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். இவங்கெல்லாம் கோழி பட்சியில் வருவாங்க. அதே மாதிரி திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க மயில் பட்சியில் வருவாங்க. வல்லூருங்கிறது நிலம், நிலபூதம். ஆந்தைங்கிறது நீர்பூதம். காகம்ங்கிறது நெருப்பு. கோழிங்கிறது காற்று பூதம். மயில் ஆகாய பூதத்தை குறிக்குது. இதுதான் நம்ம 5 பட்சியாக கொடுத்துருக்காங்க. இதில் இந்த கருவில் என்ன டைம் உருவானீங்களோ அந்த உருவான அன்னைக்கு நடந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கணக்கு தான் இது. அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி தான் அப்போது கருவில் உருவான டயத்தில் என்ன திதி நடந்ததோ அதுதான் உங்களுடைய திதி. அதுபடி தான் உங்கள் திதி பற்றி பார்க்கணும், சரிங்களா? அப்போ முதல்ல நம்ம என்ன பேர் வச்சு உங்களை கூப்பிட்டாங்களோ, இப்போ உங்களுக்கு எவ்வளவோ பேர் இருக்கலாம். முதல்ல நீங்கள் பிறந்த உடனே உங்களுக்கு முதல் பேர் என்ன வைக்கிறாங்களோ அதுதான் உங்களோட உண்மையான பேர், சரிங்களா? அதுபடி தான் அதுதான் உங்களுடைய பெயர். அதுபடி தான் நாம பட்சி நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பட்சிகள் மாறும். இது வளர்பிறையிலையோ தேய்பிறையிலையோ இந்த பட்சிகள்லாம் மாறாது. எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா, வளர்பிறைக்கு ஒரு பட்சி, தேய்பிறைக்கு ஒரு பட்சி அப்படிலாம் கிடையாது. வளர்பிறை, தேய்பிறை ரெண்டுத்துக்குமே பட்சி இது தான். இதுக்கு நட்பு பட்சி, பகை பட்சிலாம் இருக்குது. அது நம்ம ஒவ்வொரு அடுத்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து எல்லாமே கலந்து தான் கொடுப்போம். நம்ம நேரடி வகுப்புகள் இருக்குதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கலந்துக்க விருப்பப்படுறவங்க நிச்சயமாக கலந்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் வகுப்புகளும் போயிட்டுருக்கு. கமெண்ட்டில் எல்லோரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தெரிவிக்கலாம். இல்லை யூடியூப்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கனாலும் ஃபாலோ பண்ணலாம். இது கட்டாயம் இல்லை. கற்றுக்கணும்னு முறையாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால்
நிச்சயமாக நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம். நம்ம அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 11 சித்தர் திருவடி